Divine Time TV presents தெய்வீக நேரம். சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். தீமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேன். தீமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேன். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. நீங்கள் எல்லா மனிதருடைய கூட்டத்திலே இருக்கிற ஒரு கூட்டமும் அல்ல. நீங்கள் விசேஷமாக கர்த்தரால் கற்பத்தில் பிறப்பதற்கு முன்பே, கற்பத்தில் உருவாவதற்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். அதை நீங்க மறந்துடக்கூடாது. மார்க்கு 3:13. ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இந்த பகுதியில் ஒரு அற்புதமான கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபிக்கணும். முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கும். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு திடீரென்று அவருடைய சிந்தனையில் ஒரு தீர்மானம் எடுக்கும். அந்த தீர்மானம் அவருக்கு ரொம்ப பிடித்தது. அந்த தீர்மானம்
அவருக்கு மிகவும் பிடித்ததாக, அவருக்கு வேண்டியதாக, அவர் விரும்பினதாக ஒரு தீர்மானம். இயேசு கிறிஸ்துவானவர் திரும்பி வந்தபோது அவரை எவ்வளவோ நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் என்ன செய்றாங்க, கேள்விப்படுறாங்க இல்லையா? இயேசு எங்க போறார், இயேசு எங்க வரார், அவர் வரும்போது ஒரு கூட்டம், அவர் போகும்போது ஒரு கூட்டம், இப்படி எல்லா மக்களையும், தன்னை நம்புகிறவர்களையும், விரோதமாய் இருக்கிறவர்களையும், துன்பப்படுத்த எண்ணுகிறவர்களையும், மதிக்கிறவர்களையும் மதிக்காதவர்களையும் இயேசு தினம்தோறும் பார்க்கிறார். அதான கருத்து. அவர்களை வெறுக்கிறவர்களையும் பார்க்கிறார். அப்போ நம்புகிறவர்களையும் பார்க்கிறார், வெறுக்கிறவர்களையும் பார்க்கிறார். அப்புறம் விசுவாசத்தோடு பிரஜாதிகள் அவரை பின்பற்றி வருகிறதெல்லாம் பார்க்கிறார். இதெல்லாம் தினந்தோடு நடக்கும். நம்ம வாழ்க்கையெல்லாம் அதான் நடக்கும். இது இயேசுடைய வாழ்க்கையில் இருந்தது. இயேசு போகும்போது இயேசுவை நம்பி ஓடி வருகிற ஒரு கூட்டம் நெரிசலா இருக்குது. ஒரு கூட்டம் நல்ல நெரிசலா இருக்கு. ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறா, இந்த கூட்டத்துக்குள்ளேயும் நுழைஞ்சி தொடருமே, ஏன் வியாதிகள்ல இருந்து என்ன செய்யணும், விடுதலை ஆகணுமே. ஒரு பெரிய நம்பிக்கை. இயேசுவை அவள் ஒரு அற்புத நாயகனாக காண்கிறார். கூட போறவங்க எல்லாம், நெரிச்சிட்டு போறவங்க எல்லாம் என்னவா பாக்குறாங்க, இயேசுதான். ஆனால் இவள் பார்வை என்ன, இயேசுவை தொட்டால் ஒருவேளை அவருடைய அற்புத சுகம் எனக்கு கிடைக்குமே. சுகமளிக்கிற தேவனாக அவள் பார்க்கிறார். ஆனால் கூட்டத்தில் போகிறவர்கள் சுகமளிக்கிறவர்களாய் பார்க்கவில்லை, அவரை நெருக்கி கொண்டு போகிறவர்களாய். ஒரு கூட்டம் எதுக்கு வருது, கிறிஸ்தவர்கள் நீங்க போகும்போதும் உங்களை பார்க்க சொல்ற கூட்டம், மதமாக்குற கூட்டம் வந்துருச்சு. நம்ம போய் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ண முடியல. இப்படி இயேசுவை சுற்றிலும் விரும்பினவர்கள், விரும்பாதவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கை அற்றவர்கள், ஒரு கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கிற போது அந்த கூட்டத்திற்குள்ளாக அவருடைய சிந்தனை, மூளை ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையிலே அவர் என்ன செய்கிறாரா, சித்தமான ஒரு மனுஷனை அவர் கண்கள் தேடும். யார, கூட்டத்திலையும் யாரோ ஒருவனை அவர் விரும்புகிறார். அவர் அவருடைய சித்தர், அவருடைய மனசுல, அவருடைய நினைவுகள், அவருடைய விருப்பத்துல ஒரு மனிதனை அவருடைய கண்கள் தேடுகிறார். அதான் சொல்றார், தமக்கு சித்தமானவர்களை தமிழத்தில் வரவழைத்த. அந்த சித்தமானவர்களாய் நீங்களும் நான் இருக்கணும் இல்லையா? தேவன் தமக்கு சித்தமான, விரும்புகிற, தமக்கு தேவைப்படுகிற ஒருவனை, ஒரு கூட்டத்தை, ஒரு சில மனிதனை கர்த்தர் விரும்புகிறார். அதான் சொல்றார், மலையின் மேல் ஏறி சித்தமானவர்களை, அவருக்கு சித்தமானவர்கள் யார்? அவருக்கு சித்தமானவர்கள் என்றால் என்ன? அவருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, செலக்டட் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை, ஒரு கூட்டத்தை தேவன் விரும்புகிறார். எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறோம், எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் இந்த கூட்டத்திலும் அவருக்கு விருப்பமான காரியங்களை, அவர் விருப்பத்தை எல்லாம் நிறைவு செய்வதற்காக அவர் கண்கள் என்ன செய்கிறது, நம்மள சிலரை செலக்ட் பண்ண, chosen, choose, தெரிந்து கொள்ள, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், ஒரு ஜனம் தேவனுக்கு தேவை. எவ்வளவு ஆண்டவர் பாருங்க, நம்ம எல்லாரும் நம்பி வந்திருக்கிறோம் தான், அவரை நெருக்கிட்டு இருக்கிற கூட்டம் தான், அவரை நம்புற கூட்டம் தான், அவர் மேல பிரியம் இருக்கிற கூட்டம் தான். இங்க வந்திருக்கிற கூட்டம் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். ஆண்டவர் அவருக்கு சித்தமானவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார், தெரிந்து கொள்ளப்படுகிறார். அப்ப நீயும் நானும் சாதாரணமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்கள் அல்ல. தேவன் சொல்லுவது, ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் என்பதாக நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி பெயர் சொல்லி அழைத்தேன். எரேமியா 1:5 நினைக்கிற வாசி. நானும் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பதாக உன்னை அறிந்தேன். அறிஞ்சிட்டார். எப்படி? கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பே நான்
உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக என்ன செய்கிறேன், கட்டளை. இதுதான் தேவனுக்கு சித்தமானவர். அதுல பார்க்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ரொம்ப சிலர். அந்த கூட்டத்தை தேவன் தம்மோடு கூட அழைக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை எங்க கொண்டு போறாரா? நம்மோடு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி போகும்போது அந்த மலைக்கு ஒரு கூட்டத்தை தன்னுடனே கூட அழைத்துக் கொண்டு போகும். அப்படியானால் ஏதோ ஒரு விசேஷ ஆசீர்வாதத்திற்குள் அவர் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். தேவன் தமக்கு விருப்பமுள்ள தன்னுடைய சித்தத்தை செய்வதற்காக ஒரு கூட்டம் அவருக்கு தேவைப்படுகிறது. சபையில 100 பேர் வந்திருக்கலாம், 50 பேர் வந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பிடித்த, அவருக்கு சித்தமான ஒரு சிலரை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த தெரிந்து கொள்ளுதல் நீ பணக்காரனாய் இருப்பதினால் அல்ல, நீ படித்தவனாய் இருப்பதினால் அல்ல, நீ கிருபையும் வரங்களும் வல்லமைகளும் பெற்றிருக்கிறதினால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. சில நேரங்களில் நம்மளுக்கு நான் ரொம்ப பாடுறேன், இந்த கிருபை இருக்கு, அதனால கர்த்தர் என்னை தெரிந்திருக்கிறார் என்று நாம் நினைப்போம். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அதனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் நினைப்போம். நான் பைபிள் கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறேன், அதனால் நான் ஊழியக்காரன் என்று நாம் தெரிந்து சில நேரங்களில் நினைத்துக் கொண்டிருப்போம். எனக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் நேரங்களும் கிடைக்கிறது, ஆகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று நாம் நினைக்கலாம். இவைகளெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்குரிய காரணகர்த்தாவா? இவைகளெல்லாம் காரணமாக தேவன் உன்னை தெரிந்து கொள்வதற்கு முக்கிய காரணங்களா இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். கர்த்தர் அப்படி நினைப்பதில்லை. ரொம்ப தெளிவா ஷார்ப்பா சொல்லிட்டார். உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை, உன்னுடைய தாட்ஸ் எல்லாம் என்கிட்ட படிக்க. எந்த விதத்திலே கர்த்தருக்கு தேவையான அவர் சித்தத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் தான் இப்பொழுது நம்மை குறித்து ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? கர்த்தர் என்னை அழைத்ததற்கு நோக்கம் என்ன? என்னை அவர் எங்கே கொண்டு போக போகிறார்? அவர் உன்னை மலைக்கு உச்சியிலே கொண்டு போக போகிறார். கர்மேல் பர்வதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வரைக்கும் உன்னை மேன்மையாக கொண்டு போகிறார். அதுதான் தேவனுடைய. அப்படியானால் என் படிப்பு, அறிவு, பட்டம், புகழ், சொத்து, சுகம் இவைகள் அல்ல தேவன் உன்னை தெரிந்து. அவர் சொல்லும்போது சொல்கிறார், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அதான் நான் பல முறை சொல்லியிருக்கேன். தாயின் கருவிலே என் தாயின் கருவின் முட்டைக்குள் 50 லட்சம் அணுக்கள் போட்டி ஓட்டுக் கொண்டிருந்த போது அதுல ஒரு நோஜான ஒரு செல், அந்த ஏன்னா எல்லாம் நெருக்கிட்டு இருக்காங்க. ஒரு கருமுட்டை தான் ஒரு பெண்ணுக்கு. அந்த கருமுட்டையை சுற்றிலும் 50 லட்சம் செல்கள் நெருக்கி நெருக்கி உள்ளே போவதற்கு பிரயாசப்படுகிறது. அந்த நெருக்கத்தின் கூட்டத்திலே உள்ளே போக முடியாமல் சொங்கியாய் அந்த கூட்டத்தை விட்டு தனியா ஒரு சுத்தியில் தெரியுமாங்க ஒரு செல்லு அப்படியே ஓடு. ஏன்னா இது அங்க போச்சுன்னா ஒரு வளைப்போங்க, அடுத்த செல்லு இது ஓடி போயிடும். ஒரு மைல் தூரத்துக்கு அது வாட்டில் அதுக்கு நம்மளுக்கு எதுக்குடா அந்த மொப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த செல்லை கர்த்தர் பார்த்து நகைத்தார், சிரிச்சார். பிரிந்து அங்க லட்சக்கணக்கான பேர் அந்த முட்டைக்குள்ள போறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறானே, சண்டை போடுறானுங்களே. ஆனா இங்க ஒரு சொங்கி எதுவுமே இல்லாம ஒண்ணும் இல்லாம சுத்தி தெரியுதே அப்படின்னு பார்த்து சிரிச்சவரு, சொங்கி வா நீ போ. அந்த முட்டைக்குள்ள சொன்ன உடனே எனக்கு வந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, நான் போவதற்கு முன்பதாக 50 லட்சம் அணுக்களும் என்னை விட்டு விலகி வழி கொடுத்தது. அங்கே எளிமையாய் என் தாயின் கருவுக்குள் நான் பிரவேசித்தேன். அப்படி பிரவேசித்ததிலே ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பேன் என்று நான் அறியேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? வரும்பொழுதே நீதான் தனபால் என்று பெயர் வைத்தார். பெயர்ல கூட அவ்வளவு ஒரு பெரிய இது. சில நேரங்கள்ல கர்த்தருக்கு என்ன பேர் தெரியுமான்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். அவர் எப்படி பெயர் சொல்லுவார்? பிறந்த ஒவ்வொருவனையும் முதல்ல பிறந்த உடனே 8ஆம் நாள் தூக்கிட்டு வந்து பாஸ்டர் இதுக்கு பேர் வைங்க பாஸ்டர் சொன்ன உடனே உங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு பிதா பரிசுத்த ஆவி நாமத்திலே உனக்கு பீட்டர்னு பேர் வைக்கிறோம்னு சொல்றது அன்னைக்கே அவர் தான் பேர் வச்சார்.
அந்த பேர் நீ கற்பத்துக்குள் வருவதற்கு முன்பதாகவே வைக்க. அதுதான் சத்தியம். அதனால அப்போஸ்தலர் பவுல் அழகா சொல்லுவான். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி அவரை எனக்குள் வெளிப்படுத்த நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமல் போய் திரும்பி வந்தேன். அதுல என்ன சொல்றார்? நான் என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என்னை பிரித்து எடுத்து அழைத்தவரை விருப்பத்தோடு பெயர் சொல்லி அழைத்தார். அதுதான் சொல்றார். எத்தனை ஒரு அற்புதமான அழைப்பு பாருங்க. இதுதான் சூஸ் பண்றது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுது. எப்படி? இந்த கூட்டத்துல எல்லாரும் இருக்குமே, ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ள மாட்டாரா? இந்த கூட்டத்திலும் அவருக்கு சித்தமான ஒரு கூட்டம் தேவை. ஒரு கூட்டம் தேவை. அந்த கூட்டம் நீ உன் படிப்பினால் தெரிந்து கொள்ளப்படாமல் உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லும். நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தருடைய கிருபையினால் என் பெயர்களை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 139 வாசிங்க. 6வது வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அது உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எத்தனாம் தேதி நான் பிறக்கணும்? 9வது மாசத்துல பிறக்கணும். சரியான தேதியில டெலிவரி ஆகணும். இன்னைக்கு டாக்டர்கள் என்ன செய்யறாங்க சொல்லுங்க? நிறைய டேட் கொடுப்பாங்க. எத்தனாம் தேதி? 9ஆம் மாசம் 13ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு வா, 12ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு வான்னு சொல்ல ஒரு டேட் கொடுப்பாங்க. ஆனா அன்னைக்கு என்ன செய்யாது? பிரசவம் ஆகா. டாக்டர்களால கணிக்க முடியாது. ஒரு டேட் சொல்லுவாங்க. ஆனால் இத்தனை மணிக்கு இவ்வளவு நேரத்துல நீ பிறக்கணும்னு சொல்லி அழைத்தவர் கர்த்தர். உன் கால் எப்படி இருக்கணும்? கண் எப்படி இருக்கணும்? கை எப்படி இருக்கணும்? ஒன்றொன்றாய் அவர் என்ன செய்கிறார்? ஜீவ புஸ்தகத்தை பார்க்கிறார். முதல்ல பெயரை வைக்கிறார், உள்ள அப்புறம் அனுப்புறார், அப்புறம் அது ஆனா பெண்ணான முடிவெற்ற ஜீவ புஸ்தகத்தை பார்ப்பார். அதனாலதான் சொல்றோம், நாம் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகளிலும் சிலர் அவருக்கு ரொம்ப முக்கியமாக நீங்களும் நானும் இருக்கணுங்கிறதா. எதுக்கு நம்ம செலக்ட் பண்றார்? முதல் காரியம், அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். இரண்டாவது காரியம் எதற்காக தெரியுமா? அவரோடு கூட இருக்கு. அவரோட கூட அவரோட கூட இருந்தா நமக்கு என்ன நடக்கும்? அவரோட கூட இருந்தா எல்லாம் நல்லதே அப்படிதானே சொல்லுவோம். கெட்டது ஒண்ணுமே நடக்கா. அவரோடு கூட இருக்கிறதற்காக இப்ப என்ன தெரியுங்க? அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஹிஸ் வில், அவருடைய சித்தம். இரண்டாவது அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் என்ன சொல்லுங்க? அவருடைய இருக்கணும், அவரோட இருக்க விரும்புகிறோம். ஆனா நம்ம அவரோட இருக்க விரும்புறோமா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு. அவரோட கூட இருக்க விரும்புகிறோம். அவருடைய இரண்டாவது விருப்பம், நான் கொஞ்சம் பேரை தெரிந்து கொள்கிறார். அந்த கொஞ்சம் பேரை தம்மோடு கூட இருக்கும்படிக்கு மலைக்கு கொண்டு போகிறார். எத்தனை பேர் இப்ப ஆண்டவரோட இருக்க விரும்புறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின்படி உங்களோடு அவருடைய ஆவியானவருடைய பலத்தினால்
ரெவலேஷன் மிஸ்ட்ரியை வெளிப்படுத்தி சொல்றார். இங்கு நான் பிரசங்கிக்கவில்லை, தனபால் அல்ல, எனக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற அபிஷேகம் அந்த வசனத்தை அவர் சொன்னவைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக அவர் வார்த்தையின் மூலமாய் சொல்லப்படுகிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் நீங்களும் நானும். முதல்ல உங்களை தெரிந்து கொண்டார், கற்பத்திலேயே தெரிந்து கொண்டார், அதை நீங்க நம்புறீங்க. இரண்டாவது காரியம், தெரிந்து கொண்ட உங்களை அவரோடு இருக்க விரும்புகிறார். எதற்காக? அவரோடவே இருக்கணும்னு விரும்புகிறார். அப்ப அவரோட இருக்கணும்னு விரும்புகிறவர்கள் அவரை விட்டுட்டு என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. கர்த்தர் விரும்புகிறது நீ என்னோடு கூட இருக்க. ஒருவரை நேசித்தார். அவர்கள் எப்போதும் ஒரு குழந்தை அந்த புள்ள வச்சுட்டு இருக்காரு, அந்த குழந்தைய ஒரு அரை மணி நேரம் தூக்கிட்டு வெளியில போயிருந்தார். அவ என்ன செய்வா? என் பிள்ளை எனக்கு எங்க இருக்கு துணிப்பாளா இல்லையா? தட் இஸ் தி லவ் ஆஃப் காட். அதான் ஒரு தாயின் பரவாயில்ல, குழந்தை போயிட்டு அங்கே தங்கி சுத்திட்டு வரட்டும் அப்படின்ட்டு எந்த தாய் என்ன செய்ய மாட்டாங்க. அதே குழந்தைய கொஞ்சம் வளர்ந்துருச்சுனாலும் கட்டி கொடுக்கிற வரைக்கும் அந்த தாய் என்ன செய்கிறார்? பையனாகட்டும் பிள்ளையாகட்டும், தாயின் உள்ளம் யாரோடு இருக்கிறது? பிள்ளைகளோடு இருக்கிறது. அதனாலதானே உங்க பிள்ளைகளை நீங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்றார், உங்கள் பிள்ளைகளையும் தேவன் தம்மோடு இருக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அதற்கு அனுமதிக்கிறீர்களா? நீங்களே முதல்ல இருக்க விரும்புறது இல்லையே. நீங்களே ஆண்டவரோட அவர் என்னை செலக்ட் பண்ணட்டும், ஆனா நான் ஒரு விசுவாசியா தான் இருப்பேன். ஆனா தேவன் சொல்லுகிறது, நீ வா, ஆனால் வந்தால் என்ன போகாத, என்னுடையே இரு. பாஸ்டர், அரிதான காரியத்தை கேட்டீர்கள், கடுமையான காரியத்தை எங்களோடு பேசுகிறீர்களே, இது அவர் பேசுகிறாரா, நீங்கள் பேசுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு எங்கு போய் பதில் சொல்லுங்கள்? நீங்கள் வசனத்தை நம்பினால் அவர் பேசுவார். நீங்கள் தனபாலை நம்பினால் நான் பேசுவேன். நான் பேசினாலும் கூட விட மாட்டேன். காரணம் என்ன? நான் நீங்கள் ஆண்டவரோடு இருக்க விரும்புகிறதற்காக எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற்றுகிறேன். 15வது வசனத்தை வாசிங்க. வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். மெயின் நம்மளை என்ன செஞ்சாரு? ஏற்படுத்தி இருக்கிறார். எதுக்கு? அவருடைய வேலையை செய்ய. இப்போ பாருங்க, அவருடைய சித்தம் நம்பர் 1, அவருடைய விருப்பம் நம்பர் 2, அவருடைய வேலை. இட்ஸ் நாட் இன் அவர் ஒர்க். ஆனால் தேவனுடைய வேலை இந்த வேலைகளை காட்டிலும் வேறொரு வித்தியாசமான வேலை. அல்லேலூயா. இந்த 3 பகுதியிலே இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நல்ல பயிற்சியை தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ ஒரு சாதாரண கிறிஸ்தவன் அல்ல, நீ பயிற்சி பெற்ற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீ நல்ல ஒரு கற்றுக்கொண்ட ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 3வது, கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய பணியை உனக்கு கொடுத்த கிருபாதார வரங்களின்படி செய்வதற்காகவே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. காரியங்கள்ல நீங்க பார்க்கிற போது முதலாவது காரியம், அவனால், அவர் மூலமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதுதான் முதல் பாயிண்ட். அவருக்கு சித்தம் என்னவென்றால், தாயின் கருவிலிருந்து நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அவரால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் நீங்கள் முத்தரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அப்படியானால் நீங்கள் அத்துணை பேர் எந்த விதத்திலும் கைவிடப்படாதவர்கள். கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் அவரோடு கூட எப்போதும் இருக்கும்படிக்கு, 2வது வசனம் சொல்லுகிறவர்களோடு எப்போதும் இருக்கும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மாற்ற வேண்டும். ரொம்ப பேர் அவரோடு கூட இருக்கிறது. 2 ஸ்திரீகள், ஒருத்தி எங்க இருந்தா சொல்லுங்க? சமையல். மார்த்தாலே மார்த்தா, நீ பற்பல வேலைகளை செய்து கொண்டு
இருக்கிறாய். அவளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல கொங்கை. ஏன் அந்த வசனத்துல நீ வாசித்தபோது மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அருகே அமர்ந்து வசனத்தை கேட்கும். நீ அழைக்கப்படணும் என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும். அப்ப முதலாவது காரியத்திலேயே அவரால் நீ அழைக்கப்பட்ட. அப்ப நீ அவரால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சித்தத்துக்கு உரியவன் என்றால் உன்னுடைய அந்தஸ்தை வைத்து அவர் அழைக்கவில்லை. அதுக்கு ஒரு குவாலிட்டி அவர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். 1 தீமோத்தேயு 1:12 எடுத்து வாசிக்கிறார். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திலே ஏற்படுத்தினபடி என்ன சொல்றாங்க? ஒரு குவாலிஃபிகேஷன். கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்வதற்கு, உன்னை தம்மோடு மலைக்கு அழைப்பதற்கு, கர்த்தர் விரும்புகிற கர்த்தருடைய சித்தத்துக்குரியவராய் உன்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு குவாலிட்டி ஒன்றுக்கு வேணும். இந்த இடத்துலதான் பெரிய தவறு நடக்கும். உண்மையா இருக்கிறோமா என்று பார்த்தால் எத்தனை முறை கர்த்தர்ட்ட நாடு விட்டு சுத்திட்டு இருக்கிறோம். என்னையும் சேர்த்துதான் எத்தனை முறை ஆண்டவருக்கு அது என்ன கொடுக்கிறோம்? திணிக்கி ஏமாத்து. உண்மைக்கு மாறு பொய். இவ்வளவு பொய்க்குரியவர்களா இருந்துட்டு எப்படி அவர்கள் செயல்பட கஷ்டம். அவர் தெரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அவருக்கு ஒரு குவாலிட்டி வேணும். அந்த குவாலிட்டி அவர் சொல்றார். பவுல் சொல்றார், என் கற்பத்திலே நான் வருவதற்கு முன்பே அவர் கிருபையால் என்ன செய்தாரா தெரிந்து கொண்டார். அதுக்கு என்ன காரணம்னா, நான் உண்மை உள்ளவனா இருப்பேன் என்று அவர் நினைத்தார். நான் நினைக்க கூடாது. அதுதான் உண்மை. அப்போஸ்தலர் பவுல குறித்து சொல்கிறான். நான் அந்த வசனத்துக்கு இதுக்கு கம்பேர் பண்ணுங்க. கலாத்தியர் 1:15 வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து கிருபையினால் அழைத்த தேவன், அவருடைய கிருபையினால், அவருடைய விருப்பத்தின்படி என்னை அழைத்த தேவன். எதற்கு அழைத்தாரா? அவருடைய சுவிசேஷ அர்த்தவசனம் சொல்லுங்க. பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவில் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு கலாத்தியர் 16 தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி அதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்க இவனுக்கு குவாலிஃபிகேஷன் ஒன்று எதிர்பார்க்க என்ன தெரியுமா? தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவனை குறித்து அவர் சொன்னார், உண்மை உள்ளவனா இருப்பான். எங்களோடு தொடர்பு கொள்ள எண் 10 நிவேதனா நகர் லே அவுட், பாலக்காடு ரோடு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642001. தொலைபேசி எண் 042552275229. செல்போன் 9843214457. இமெயில் Dhanapal2001 Power Director @yahoo.co.in. Website www.krci.org.